இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860 வருடத்தின் வேதாகம வசனம். புஸ்தகம் சங்கீதம் 125 அதிகாரம் 1 வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாதபடிக்கு என்றும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. வெளிப்படுத்தின விசேஷம் 3 உள்ள லவோதிக்கேயா சபையில் வேதம் முழுவதிலும் உள்ள மிக சோகமான காட்சிகளில் ஒன்று நமக்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. மற்ற எல்லா சபைகளிலும் 7 சபை காலங்களில் ஒவ்வொன்றும் அவர் சபையில் இருக்கிறார் என்றே கூறியுள்ளன. ஆனால் லவோதிக்கேயாவில் அவர் வெளியில் இருந்து கொண்டு தட்டிக்கொண்டு உள்ளே திரும்ப முயன்று கொண்டிருந்தார். தேவனுடைய குமாரன் தன்னுடைய சொந்த சபையை தட்டி மீண்டும் உள்ளே வர முயற்சிக்கிறார் என்பதை நினைப்பது எவ்வளவு பரிதாபகரமான காரியமாயுள்ளது. ஆனால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் பணத்தில், புகழில், உலக காரியங்களில் ஐஸ்வர்யமாயும் ஜீவியத்தின் பொறுப்புகளிலும் அறிவாற்றலில் உள்ள மனிதர் உள்ளே வந்து அந்த மகத்தான முத்தின் கிரயத்தை எடுத்துக்கொண்டு போகுமளவிற்கு அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. ஆனால் அங்கு இருக்கும்படி தேவன் ஒரு ஜனத்தை முன்குறித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா.